சூரியன், அதனால் அது நல்லது பண்ணாது. ஆனால் மிக சக்தி வாய்ந்த கிரகமான பவர்ஃபுல் பிளானட் இந்த வீனஸ், 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியனோடு இணைந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பல நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வச் செழிப்பு மிகுதியாகும். வியாபாரம் விருத்தியடையும். புதிதாக ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய செலவுகளெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு வரவும் மிக பெரிதாக இருக்கும். கையிருப்பு அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். காலையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 9:33 ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று விடுகிறது. கேது மட்டும் தனியாக இருக்கும் ராசியிலே. ராசியில் கேது, 2ல் சந்திரன், 6ல் சூரியன் புதன் சுக்கிரன், 7ல் குரு ராகு. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லலாம். கடன் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது சுலபமாக திரும்ப செலுத்தி விடுவீர்கள். கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது ஒரு தனிப்பாடல், கம்பராமாயணம் இல்லை. சில பேர் கம்பராமாயணத்தில் வரதான் நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு தனிப்பாடலில் வரும். கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற வரி. அந்த மாதிரி கடன்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். கடன் கொடுத்தவனே பக்கத்தில் வந்து கையை கட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். ஐயா இன்னும் கொஞ்சம் வேணுமா, போருங்களா, இன்னொரு 1C தரட்டா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போ இன்னைக்கு. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு அற்புதமான நாள். அனைத்து விதமான தொழில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உற்றார் உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சேர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலையிலேயே ராசிக்குள் வந்து விடுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு மிக அற்புதமான நன்மைகளை செய்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்படுகிறது. 5ஆம் இடமாகிய சந்திரனின் வீட்டிலே புதன் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரனில் புதன் ஒன்று தான் மீனராசிக்கு நல்லது பண்ணும். சூரியனும் சுக்கிரனும் நல்லது பண்ணாது. சுக்கிரதசை சூரிய தசைலாம் வந்தால் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரதசை சூரிய தசை 26 வருஷம் நல்லா இருக்காது. கேது ஒரு 7 சேர்த்து 33 சொல்லலாம். இன்றைய தினம் புதன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். 9ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. மகான்களின் அருளாசி கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஆலய பிரசாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆலயத்திற்கு செல்வீர்கள். ஆலய வழிபாடு செய்கின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.